இன்றைக்கி நான் கடாய் பன்னீர் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையானது பன்னீர், குடமிளகா, தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு, கசூரி மேத்தி, மஞ்சப்பொடி, ரெட் சில்லி பவுடர், ஜீரா பவுடர், தனியா பவுடர், பெருங்காயப்பொடி. குடமிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி இது மூணையும் மிக்சியில் அடித்து நல்லா பியூரி ஆக்கிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுட்டு அது கொஞ்சம் சுட்ட உடனே இந்த குடமிளகா கட் பண்ணியிருக்கிறத போட்டுட்டு அதை வதக்கிக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் வதக்குங்க. அது கொஞ்சம் நிறம் மாறும். கொஞ்சம் இது தனியாக வதக்கினதுக்கப்புறம் அந்த பன்னீரும் கோல்டன் ப்ரௌனாக இந்த ஆயிலில் வதக்கிக்கணும். குடமிளகாயை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி இந்த பன்னீரை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் இதையும் எடுத்து வச்சுடணும் தனியாக. பன்னீரை கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயில் இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து அது மேலே ஜீரக பவுடர், பெருங்காய பவுடர், ரெட் சில்லி பவுடர் தேவையானது, தனியா பொடி, மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு லைட்டாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நான் டொமேட்டோ பியூரி எடுத்திருக்கேன். அந்த பியூரி எடுத்து இதில் போட்டுட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் அதை நல்லா கொதிக்கட்டும். until the oil gets separated. இது நல்லா கொதித்து இது செப்பரேட் ஆயாச்சு ஆயிலு. இதுக்கு மேலே சால்ட்டும் கசூரி மேத்தி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிற குடமிளகாவும் பன்னீரும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கலந்துக்கணும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்ததுக்கப்புறம் அடுத்து ஆஃப் பண்ணிடணும். garnish it with coriander leaves. Kadhai paneer is ready.